இல்ல பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல 1.5 மணி நேரத்துல இரட்டை இலக்கம்ங்கிற வார்த்தையே வரலைய வாயிலிருந்து எப்படி கேக்குறீங்க? ஏங்க நான் பேசாத ஒன்ன பேசுனதா கேக்குறீங்க? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? ஏன்னா உண்மையானா யாரோ தெருவில் வரோம் யாரோ உளறி இருப்பான் அதை கேட்டுக்கிட்டீங்க கேக்குறீங்க. நான் பற்றி அது இரட்டை இலக்கம்ங்கிற பேரே சொல்லலையே. எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள் என்று உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினைச்சு ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல, எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும் பதில் சொல்லிட்டாரு. 12ங்கிறது யாரும் யோசிக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை. அவரது உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு 12 தொகுதி கேட்கலாம், அது கூட இறுதியான முடிவல்ல, தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் நடக்கும் சொல்லிட்டாரு. அது ஒரே நிமிஷம் சகோதரியோட கேள்விக்கு பதில் வேற क्वेश्चंस நீங்க எதுவும் எலாபரேட் பண்ணி சொல்றேன் நான். ஒரு நிமிஷம் சகோதரி. இல்ல சார் அப்படினா இரட்டை இலக்கம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கற மாதிரி எடுத்து நீங்களா கற்பனை பண்றீங்களா? இது உங்க கற்பனையா? இரட்டை இலக்கம் வேண்டாம் நீங்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொன்ன பிறகு எதுக்கு அந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க? நான் சொல்லிடுறேன். I am very sorry about you. அதாவது இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிரஸ் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் குறிப்பா கேட்கிறாரு, நீங்க காங்கிரஸ் இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள், விசிகா எல்லாருமே போன தடவை போட்டி போட்டதோட அதிகமான தொகுதியில கேட்கறாங்க, அந்த எண்ணிக்கைகளை சொல்றாங்க. மதிமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த அதிகமான தொகுதியில் நீங்க கேட்பீங்களான்னு கேட்கிறாரு. நான் இப்ப சொல்றேன், அது அந்தந்த இயக்கங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆசை, அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெறணும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன், என்னுடைய கீழே கூட இருக்க கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி அங்கீகாரம் வரணும்னா ஒரு 12 தொகுதியில நாங்க போட்டி போனோம். ஆனா அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை அப்படின்னு தான் அன்னைக்கு பதில் சொன்னது. அது என்னன்னா அது கட் அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி அதை மாத்திரம் எடுத்து 12 தொகுதிகளை மதிமுக கோருகின்றது அப்படின்னு உங்களுடைய ஸ்க்ரால்ல அதுல போட்டுறீங்க. புரியுது உங்களுக்கு? உங்களுடைய இன்றைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சேஷன் ஆக்குறதுக்கு உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வேணும் உங்களுக்கு, அதுக்கு நீங்க கேட்கறீங்க. பட் அதனால சில குழப்பங்கள் வருது. அதான் ஒரு நிவர்த்தி, அதான் வேலைக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒன்றும் தீர்மானம் போடலையே. பொதுக்குழுவில் ஆமா 8 தொகுதியில ஜெயிச்சா தான் அங்கீகாரம் கிடைக்கும், அதனால நாங்க அதை விட கூடுதலா கேட்போங்கிற மனசுல சொன்னேன். அது எதுவும் கோரிக்கை வைக்கல, அதை பற்றி பேசவே இல்லை. நிர்வாக குழுவில் அதை பற்றி பேசவே இல்லை. அது நீங்க மாநாட்டில் தான் நாங்க இருப்போம். அது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு அரசு இருந்தா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே 100க்கு 100 எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது எந்த ஆட்சி வந்தாலும். அதுபோல இருக்கான உடனுக்குடனே அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டு முடிவெடுத்துக்கிறது திமுக அரசு.